உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். யோவான் 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நியாயத்தை கட்டளையிட போகிறார். உங்களுடைய வழக்கிலே உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம், நீதி கிடைக்காமல் இருக்கலாம், உங்களுடைய வழக்குகள் புரட்டி போடப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய வழக்குகள் இழுத்து போட்டு கொண்டே இருக்கலாம். நீங்கள் அதை நினைத்து, ஐயோ என் வழக்கு இன்னும் முடியவில்லையே, இத்தனை நாளுக்குள்ள முடிகிற வழக்கு ஏன் இன்னும் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஏன் எனக்கு இப்படி இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தனிப்பட்ட முறையிலே உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்துல உங்களுக்கு ஒரு நியாயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அநேக வழக்குகள் போடப்பட்டிருந்தாலும் நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது, உங்க சைடுல நியாயம் இருக்கும் பொழுது, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஒருவேளை உங்க சொத்து பறிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வழிகள் பறிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாமே முடக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், நிறைய காரியத்தின் நிமித்தம் வழக்கு போட்டிருக்கலாம். இந்த வழக்குகளில எந்த ஒரு ஜெயமும் இல்லாமல் நீங்கள் தோற்று போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். உங்களுக்கு நீதி கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். பல நாள் வடித்த கண்ணீருக்கு ஒரு பிரதிபலனை ஆண்டவர் தரப்போகிறார். அநேக வருடங்களாக தொடரப்பட்ட வழக்குகள், பல மாதங்களாக போடப்பட்ட வழக்குகள், வீண் காரியத்தினால, பொறாமையினால, வீண் பழியினால போடப்பட்ட வழக்குகள் எல்லாம், வாதாடுகிற நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் உங்களுக்காக செயல்பட போகிறார். உங்க காரியத்துல ஒரு வெற்றியை ஆண்டவர் தரப்போகிறார். இங்கே நாம் பார்த்த ஒரு ஏழை விதவை, அவள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாள். அவள் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் ஆண்டவர் அங்கே அவளுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் உங்க ஜெபம் வீணாய் போகாதபடி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற அந்த வழக்கு காரியத்திலே, கலங்கி கொண்டிருக்கிற, சொந்து போய் இருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த காரியத்துல, உங்க இருதயத்திலே ஆழமாய் பதிந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு நியாயம் செய்ய போகிறார். சொந்து போகுதீங்க, நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டு, நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு. ஆண்டவர் உங்களுடைய பக்கத்துல இருக்கிறார், உங்களுக்கு துணை நிற்பார், உங்களுக்காக வாதாடுவார், உங்களுக்காக உதவி செய்வார், உங்களுக்காக நீதி செய்து உங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, எதிராளிக்கும் எனக்கும் இருக்கிற காரியத்துல நியாயம் செய்ய வேண்டும் என்று இந்த விதவையை போல எத்தனை பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய காரியத்துல அவங்களுக்கு ஒரு நியாயம் செய்யும். இந்த நாளிலும் கூட வழக்குகள் ஒரு விடுதலை உண்டாகட்டும். என்னென்ன காரியத்துல வழக்கு போடப்பட்டிருந்தாலும் ஆண்டவர்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. குடும்ப காரியமா இருந்தாலும் ஆண்டவரை, என்ன சொத்து காரியமா இருந்தாலும், தொழில் காரியமா இருந்தாலும், என்ன காரியமா இருந்தாலும், ஊழிய காரியமா இருந்தாலும், போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும், வழி திறக்கட்டும், உடைய பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.